அப்போ விஜயாலயன் என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்து தனிப்பட்ட முறையில் மட்டும் ஜெயிக்கலை, நம்ம மகனோட உதவியும் இருக்குது அப்படின்னு சொல்லி மகனுக்கு தனக்கு இணையான அதிகாரத்தை கொடுத்து அவனை இணையரசனாக்குறார். ஸோ அன்னையிலேருந்து சோழர்கள் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இணையரசர் அப்படி, அதாவது ஒரு அரசர் இருப்பார், அவருக்கு அடுத்தால யார் அரசனாக வேண்டுமோ அவரை இணையரசனாக்கிடுவாங்க. அப்போ இந்த இணையரசருக்கு இவருக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும். இப்போ அப்பா இறந்துட்டாருன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக அரசராகிடுவார். இவர் என்ன பண்ணுவார், அரசர் ஆன உடனே தன்னுடைய மகனில் யாராவது ஒருத்தனை இணையரசனாக அறிவிச்சிடுவார். இது வந்து விஜயாலய சோழன் காலத்தில் ஆரம்பித்து கடைசி 3ஆம் ராஜேந்திரன் வரை இது அப்படியே தான் போச்சு. நடுவில் மட்டும்தான் குளறுபடி நடந்தது. அதில் தான் ராஜராஜன் மன்னராக வர்றது. அது என்னன்ற இடத்துக்கு நம்ம வருவோம். இப்போது விஜயாலயன் இருக்கார், அவருக்கு பிறகு அவருக்கு இணையரசனாக ஆதித்தன் இருக்கார். அப்போ விஜயாலயன் இறந்த பிறகு ஆதித்தனோட மகன் பராந்தகன் இருக்கார். பராந்தகன் இணையரசனாக வர்றாரு, ஆதித்தன் அரசனாக இருக்கிறார். அப்புறம் ஆதித்தன் இறந்த உடனே பராந்தகன் மன்னராகிறார். பராந்தகன் மன்னரான உடனே அவர் தன்னுடைய மகன் ராஜாதித்தன்